ஹலோ மக்களே, வெல்கம் டு ருத்வி டாக்ஸ். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 10 சைக்காலஜி ஃபேக்ட் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு சைக்காலஜி பிடிக்கும்னா இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க அழகாலேயோ இல்லை அவங்க செய்கிற செயலாலேயோ அவங்கள பிடிச்சி போக வெறும் 2லேருந்து 4 நிமிஷம் தான் ஆகுமா. இதை தான் சிலர் கண்டவுடன் காதல்னு சொல்கிறாங்க போல். உங்களுக்கோ இல்லை உங்களை சுற்றி இருக்க எல்லாருக்கும் பயங்கரமாக அட்வைஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுற அந்த ஒருத்தரோட வாழ்க்கையை கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் தான் பல பிரச்சனைகளை பல மாதிரி சமாளிச்சுட்டு இருப்பாராம். ஒருத்தவங்க நம்மளை மனசளவில் காயப்படுத்தினா அவங்கள நம்ம மனசார மன்னிக்க 6லேருந்து 8 மாதம் ஆகுமா. எந்த ஒரு விஷயத்தை செய்ய நம்ம ரொம்ப பயப்படுறோமோ அதே விஷயத்தை நம்ம செஞ்சு முடிக்கும் போது நமக்கு அளவில்லாத ஆனந்தம் இருக்குமா. நம்ம ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு சோகமாவோ இல்லை அமைதியாவோ ஆயிட்டோம்னா நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களை மிஸ் பண்ணுறோன்னு அர்த்தமா. யாராவது வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு சொன்னால் நம்மள அறியாமே ஒரு பதட்டத்தில் நம்ம பண்ண தவறுகள் எல்லாமே மனசுக்குள்ளே வந்து போகுமா. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க மேலே எவ்வளோதான் உச்சக்கட்ட கோபத்தில் இருந்தாலும் கடைசியில் அவங்கள மன்னிச்சு விட்டுருவோமா. உலகத்தில் 80% பேர் அவங்களோட ஃபீலிங்ஸை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்குவாங்களாம். அதுக்கு காரணம் அவங்களோட ஃபீலிங்ஸை மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியாதுன்னு தானா. ஒருத்தர் கோபத்தில் நம்ம கிட்ட பேசுகிற விஷயங்களை நம்மளால எப்பயுமே மறக்க முடியாதான். ஏன்னா கோபத்தில் பேசுகிற வார்த்தைகள் எப்பயுமே உண்மையாக தான் இருக்குமா. உங்களோட கோபம், கவலை, தனிமண்ணை எந்த ஒரு ஃபீலிங்ஸையும் காட்டிக்காத மாதிரி நடிச்சிட்டு இருந்தா ஒரு கட்டத்தில் நீங்களே மனசளவில் வீக் ஆயிருவீங்களாம். இந்த 10 சைக்காலஜி ஃபேக்ட்டுமே நானா சொல்லலைங்க, உளவியலாளர்கள் சொன்னது தான். இதில் என்ன சைக்காலஜி ஃபேக்ட் உங்களுக்கு ஒத்து போகுதோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுங்கள்.